சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி. நாளைய தினம் அதிகாலை 3:06 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானதும் வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் காலை 8:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக பார்க்கும் பொழுது பானு சப்தமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த பானு சப்தமியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நேற்று எபிசோட்லயே பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இன்றைய தினம் காலை பொழுதிலே அந்த சூரிய உதய நேரத்திலே வாக்கிய பஞ்சாங்க கணிதத்தின்படி சப்தமி திதி அப்படிங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கு. ஆவணி மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனுக்கு மிகவும் விசேஷம். அதிலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சப்தமி திதி ஒன்றாக இணையும் பொழுது அதை பானு சப்தமிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. அந்த நேரத்திலே சூரிய நமஸ்காரம் செய்து வணங்கும் பொழுது நம்முடைய ஆன்ம பலம் என்பதும் பெருகும், உடல் வலிமையும் கூடும், உடலானது ஆரோக்கியம் பெறும். ஆக எல்லோரும் இன்றைய தினம் அதிகாலை பொழுதிலே சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் வைகானச ஸ்ரீ ஜெயந்தி, முனித்ரய ஸ்ரீ ஜெயந்தி என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். நம்ம கோகுலாஷ்டமி அப்படிங்கிறத சாந்திரமான சம்பிரதாயத்தின்படி அனுசரித்திருப்போம். சௌரமான சம்பிரதாயத்தின்படி அதுவும் வைகானச சூத்திரத்தின்படி இன்றைய தினம் ஆலயங்களிலே அந்த ஸ்ரீ ஜெயந்தி என்கின்ற அந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவார்கள். இதுபோக இன்றைய தினம் மத்தியாஷ்டமி அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பா. இது என்ன மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலய பட்சத்திலே வரக்கூடிய நடுவிலே வரக்கூடிய நாளாக, மத்தியிலே வரக்கூடிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மகா காளி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. காளி தேவியினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. காளி உபாசனை செய்பவர்கள் இந்த நாளினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:07 சந்திர உதயம் என்பது இரவு 11:54 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12:12 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:36 முதல் மாலை 6:07 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:04 முதல் 1:35 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:05 முதல் மாலை 4:36 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:51 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஒரு நினைவூட்டல் தகவலாக நம்ம என்ன சொல்ல போறோம் சொல்லி பார்த்தோம்னா நாளைய தினம் பஞ்சாங்கத்திலே அவிதவா நவமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. மகா வியதீபாதம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இந்த நாட்கள் என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாலய பட்சத்திலே வரக்கூடிய நவமி நாளை அவிதவா நவமி என்ற பெயரிலே சொல்லுவார்கள். இது என்ன அவிதவா நவமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு விதவான்னு சொன்னா தெரியும் தானே. விதவை அப்படின்னு சொன்னா கணவனை இழந்த பெண்கள், அவிதவா அப்படின்னு சொன்னா விதவை அற்ற, அதாவது சுமங்கலி பெண்கள் என்று பொருள். நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலியாக உயிர் நீத்த பெண்களுக்கான ஒரு அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வதற்கான ஒரு சுமங்கலி பிரார்த்தனை செய்வதற்கான நாளாகவே
அந்த அவிதவா நவமி நாள் என்பது பார்க்கப்படுகிறது. மகாலய பட்சத்திலே நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலிகளாக இறந்த பெண்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக நாளைய தினம் அமைந்திருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதே செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது. நம்முடைய பரம்பரையிலே சுமங்கலிகளாக இறந்த பெண்களை நினைவிலே கொண்டு குறைந்தபட்சமாக ஒரு 5 புடவைகள் அல்லது ஒரு 7 புடவைகள் அல்லது ஒரு 9 புடவைகளை வாங்கி வைத்துக் கொண்டு இயலாதவர்களுக்கு நாளைக்கு அந்த சுமங்கலிகளாக இறந்த பெண்களை நினைவிலே கொண்டு வந்து அவர்களுக்கான சாப்தாதிகளை அல்லது தர்ப்பணாதிகளை செய்து முடித்துவிட்டு அந்த இயலாத நிலையில இருக்கக்கூடிய ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்த சுமங்கலி பெண்களுக்கு இந்த புடவைகளை தானமாக செய்ய வேண்டியது. அதன் மூலமாக நம் முன்னோர்களுடைய ஆசிகளை பெற்று நலமுடன் வாழ்வோம். அதே மாதிரி நாளை தினம் மகா வியதீபாதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வியதீபாதம் என்பது 27 யோகங்களிலே 17வது யோகமாக வரக்கூடிய ஒரு யோகம். இந்த வியதீபாதன் யார் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்திருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். வியதீபாதன் என்பது 27 யோகங்களுக்கும் அதிபதி என்று சொல்வதை விட அந்த முன்னோர்களுக்குரிய ஒரு அதாவது முன்னோர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவதையாகவே இந்த வியதீபாதனை பார்க்கிறார்கள். அந்த தேவதைக்குரிய ஒரு யோகமாகவே இந்த வியதீபாத யோகம் என்பது அமைந்திருக்கிறது. ஆக இந்த வியதீபாத நாளிலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த வியதீபாதத்திலே அந்த ஷண்ணவதின்னு சொல்லுவா, 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொல்லுவா. ஒவ்வொரு வியதீபாத யோகத்திலுமே அது போல உண்டு. அப்படி இந்த மகாலய பட்சத்திலேயே இந்த பித்ருபக்ஷத்திலேயே வரக்கூடிய வியதீபாத யோக நாளை மகா வியதீபாதம் என்ற பெயரிலேயே சொல்கிறார்கள். ஒவ்வொரு வியதீபாதத்திலையும் நம்ம பண்ணலனா கூட இந்த மகாலய பட்சத்திலே வரக்கூடிய வியதீபாத நாளிலே சாத்தங்களை செய்யும் பொழுது, முன்னோர் வழிபாட்டினை செய்யும் பொழுது நமக்கு முன்னோர்களுடைய ஆசி என்பது பரிபூரணமாக கிடைக்கும். ஆக எல்லோரும் நாளைய தினத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.